பிரைஸ் லார்ட் மக்களே, இன்னைக்கு உண்டான வேத வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் உன் பட்டயம் உருகி போகும் என்றான். ஆசோருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் எனும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாசத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்து வந்தாலும் அதிக வயதுள் சென்றவளாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆமென்.